பாருங்கள், ஒரு பாக்கெட் நூடில்ஸ் அதை எடுத்து பெரிய பவுலில் பெரிய பாத்திரத்தில் போட்டு சுடுதண்ணி ஹாட் வாட்டர் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு முக்கால் பதம் நல்லா ஒன்று முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு 5 நிமிஷம் தான் போட்டு மூடி வச்சு அப்படியே பொடி இப்படி இருக்கும் பாருங்கள். மிக்சி ஜாரில் வரமிளகா, பூண்டு, உப்பு, சக்கரை, 4 தக்காளி கட் பண்ணி இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இல்லை குடமிளகாய் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கலாம். வாங்க, நீளமாக கட் பண்ணி வச்சாச்சு. அதை தக்காளி அரைச்சி வச்சாச்சு. இது வந்து தண்ணியிலேருந்து வடிச்சு வச்சாச்சு. இப்போ தாளிச்சு விட்டலாம். வாங்க, அடுப்பில் வச்சாச்சு. இல்லை 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சோடனே வெங்காயம் அதில் ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ குடமிளகா, வெங்காயம், கொத்தமல்லி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலை அதை அப்படியே போட்டுக்கலாம். இது லைட்டாக வணங்கியாச்சு. லைட்டாக வணக்கா போதும். அரை இது மட்டும் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டாக எடுத்து ஊற்றிடுவேன். இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா குக் ஆனோடனே நூடில்ஸ் போட்டு கலக்கலாம். நான் அடி பத்துதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்களும் ஊற்றிக்கோங்க, அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால். தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நூடில்ஸ் எடுத்து கொடுத்துக்கலாம். அழுங்காமல் கலரி விடணும். பாருங்க, நல்லா ஊற்றி ஊற்றிலே போட்டுருக்காங்க. நல்லா கலரியாச்சு. அழுங்காமல் கலரியாக உடஞ்சி போயிடும். இது கூட மல்லி தலைங்க போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நூடில்ஸ் ரெடி பாருங்கள். இதான் இதே மாதிரி அழுங்காமல் கலரிக்கலாம். நூடில்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிடலாம். நீங்கள் செஞ்சு பற்றி பிடிக்குன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். நூடில்ஸ் சைடில் வந்து எக் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பரான நூடில்ஸ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.